கோலிவுட்ல நடிகை கௌரி கிஷன் விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அவங்க நடிச்சிருக்கக்கூடிய அதர்ஸ் திரைப்படம் சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல வெளியாகி இருக்கு. அந்த படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் நிருபர் ஒருவர் அந்த படத்தின் ஹீரோ கிட்ட கௌரி கிஷனின் உடல் எடை குறித்தான கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் இப்படியான உருவகேலி கேள்விகளை எழுப்புவது தவறு என நேர்காணல்கள் கௌரி கிஷன் பேசியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து ரிலீஸுக்கு முந்தைய செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி கேட்ட அந்த நிருபர் கிட்ட கௌரி கிஷன், நீங்க எப்படி அதை கேட்கலாம், அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, இதை முழுக்க முழுக்க பாடி ஷேமிங், இது ஜேர்னலிசமே கிடையாது, நான் பேசினதுக்காக நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது, நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டா பேசி தக்க பதிலடி கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து கௌரி கிஷனுக்கு திரைத்துறையினர் பலரும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தற்போது கௌரி கிஷன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வார தொடக்கத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எனக்கும் ஒரு யூடியூபருக்கும் இடையே எதிர்பாராத விதமாக பதற்றமான உரையாடல் நடந்தது. இதன் பின்னணியில் உள்ள பெரிய பிரச்சனையை ஒப்புக்கொள்வது முக்கியம் என்று நினைக்கிறேன். அதன் மூலம் கலைஞர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இடையே எத்தகைய உறவை ஊக்குவிக்க விரும்புகிறோம் என்பதை நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்க முடியும். விமர்சனம் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஒருவரின் உடல் அல்லது தோற்றத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிவைக்கும் கருத்துக்கள் அல்லது கேள்விகள் எந்த சூழலிலும் தவறானவை. நான் நடித்த படத்தை பற்றிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே ஆக்ரோஷமான தோணியில் ஒரு ஆண் நடிகரிடம் இதே கேள்வியை கேட்பார்களா என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. கடினமான சூழலில் என் நிலைப்பாட்டில் நான் உறுதியாக நின்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, இதே போன்ற அனுபவத்தை எதிர்கொண்ட யாருக்கும் முக்கியமானது. இது புதிதல்ல, ஆனால் இது இன்னும் நிலவுகிறது. இப்படி உணர்ந்த யாருக்கும் இது ஒரு நினைவூட்டலாக இருக்கும் என்று நம்புகிறேன். நமது அசௌகரியத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளோம். தவறு செய்யப்பட்டால் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட்டுள்ளோம். நான் பெற்ற அனைத்து ஆதரவுக்கும் ஆழ்ந்த நன்றி. சென்னை பிரஸ் கிளப், அம்மா சங்கம், மலையாள திரைப்பட நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆகியவற்றின் அறிக்கைகளுக்கு நன்றி. ஊடகங்கள், பத்திரிகை, பொதுமக்களின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு நன்றி. இந்த ஆதரவு நான் சற்றும் எதிர்பார்க்காதது. இந்த அன்பு நான் சற்றும் எதிர்பார்க்காதது. என்னுடன் தொடர்பு கொண்டு ஒற்றுமையாக நின்ற துறையில் உள்ள அனைவருக்குமே, என் சமகாலத்தவர்கள், சக ஊழியர்கள், நண்பர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா நான் யாரையும் தனிநபர் தாக்குதல் நடத்த விரும்பல. இந்த விஷயம் சரியாகணும் அப்படின்றத என்னுடைய ஒரே எண்ணம் அப்படின்றதை அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த யூடியூபர் அவருமே இந்த விஷயத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து அவரும் ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டிருக்காரு.